பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சோழர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் உரையின் இறுதிக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்கப்படும். கடைசியாக என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? சொல்லுங்கள். ரைட். அதாவது கூலிக்கு வேலை நாம் ஆட்களை அமர்த்துகிற சமயத்தில் அவருடைய கூலி என்ன செய்யணும்? அவங்களுடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னன்னா, கூலி கொடுக்கறதுல அவ்வளவு வேகத்தை நம்ம காட்டணும். அதான் அதனுடைய அர்த்தம். கூலி கொடுக்கறதுல அவ்வளவு வேகத்தையும் இன்ட்ரெஸ்டையும் நம்ம காட்டணுங்கிறத தான் நபி அவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா வேலை வாங்கிட்டு அதை கூலி கொடுக்கறதுல இழுத்தடிக்கிறது, அதிலே பேரம் பேசிக்கிட்டு ரொம்ப இழுவையாக இருக்கிறது, இதெல்லாம் வேலை செய்கிற ஆட்களுக்கு என்ன பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தும் இல்லையா? அதனால தான் நபி அவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி வேலையில் ஈடுபடுறவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது. கடுமையாக அல்லாஹ் விசாரிப்போம். அடுத்த கேள்வி பாருங்க. முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானிடத்தில் நிறைய கேள்விகளை கேட்பான். ஹத்தா யகூன ஃபீமா யஸ்அல், அவன் கேட்கிற கேள்விகளில் இதுவும் அடங்கும். மா மனஅக அன் துன்கிரல் முன்கர இத் ரஅய்தஹு, தீமையை நீ கண்ணால் கண்டபோது அதை தடுக்காமல் இருக்க உன்னை தடுத்தது எது? அந்த தீமையை தடுக்காமல் இருக்க உன்னை தடுத்தது எது என்ற கேள்வியும் அடங்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அன்பிற்குரியவர்களே, அவ தீமையை கண்டால் தடுக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்பு கடமை யாருக்கு மட்டும் உரியதில்லை? படித்தவங்களுக்கு ஆலிம் சாக்களுக்கு மட்டும் உரியதில்லை, எல்லாருக்கும் உரியது. இதை கண்ணால் கண்ட பிறகும் நீ உன்னை தடுக்காமல் இருந்தது எது? அதை தடுக்காமல் இருக்க உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் என்ன செய்வான்? அவனிடத்துல கேள்வி கேட்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. அந்த தீமையை தடுக்கிறதுக்கான ஒரு படித்தரத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எப்படிலாம் தடுக்கணும்? முதல்ல எதால தடுக்கணும்? கையால் தடுக்கணும். ரெண்டாவது நாவால. மூணாவது மனதால் வெறுத்து ஒதுக்க வேண்டும். இந்த 3 முறையை நாம கடைபிடிக்கணும். இந்த 3 முறையும் நம்ம தீமையை வெறுக்கிறதுக்கு கடைபிடிக்கலன்னா மறுமையில் என்ன செஞ்சிடும்? அது கேள்வியா வந்துடும். இந்த 3 முறையில நம்ம தடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அழகா அல்லாட்ட போய் சொல்லலாம், யா அல்லாஹ், நான் மனதால அதை வெறுத்து ஒதுக்கணும். யா அல்லாஹ், நான் நாவால அதை தடுத்தேன். யா அல்லாஹ், நான் கையால் அதை தடுத்தேன், ஆனால் என்னையும் மீறி அவங்க செஞ்சாங்க அப்படின்னு அழகா என்ன செய்யலாம்? பதில் சொல்லலாம். அப்ப தீமையை காணும்போது அதை கண்டும் காணாமல் நாம் சென்று விடுவது எங்க வந்துடும்? மறுமையில் வந்துடும். அதுக்கு தான் தீமை நடக்கிற இடத்துக்கே போகக்கூடாது. நம்மளால் சொல்ல முடியாது, நம்மளால் அதை எதிர்க்க முடியாது, கண்டிக்க முடியாதுன்னா அந்த இடத்துக்கே போகாமல் இருக்கிறதா நமக்கு சேஃப்டி. ஒருவர் போய் சொல்ல முடியும், ஆனால் எதிர்க்க முடியும், பதிவு செய்ய முடியும் என்றால் அது அவருடைய ஈமானை பொறுத்தது, அவருடைய தியாகத்தை பொறுத்தது. அந்த மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சா அவர் என்ன செய்யலாம்? போய் அந்த இடத்த அவர் என்ன செய்யலாம்? சொல்லலாம், கண்டிக்கலாம். அடுத்து கேள்வி என்னன்னு சொன்னா, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நீயத்தில் குறை விட்டது, நீயத்தில் குறை செய்தவர் இவர் மறுமையில் விசாரிக்கப்படுவார். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட செய்தி தான். நாளை மறுமை நாளில் முதலாவதாக 3 பேர் எழுப்பப்படுறாங்க. யாரெல்லாம்? பெரிய படித்த ஆலிம், அப்புறம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதான உயிர் தியாகி, அப்புறம் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வாரி பொருளாதாரத்தை செலவழித்த பெரிய கொடை வல்லல். இந்த 3 பேர் எழுப்பப்படுறாங்க. எழுப்பப்பட்டு அல்லாஹ் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறான், இந்த மாதிரி உன்னை பெரிய ஆலிமாக்கினேனே நீ என்ன பண்ண? அது மாதிரி உன்னை ஷஹீதாக்கினேனே நீ என்ன பண்ண? உனக்கு நான் செல்வம் நிறைய கொடுத்தேன்னு நீ என்ன பண்ண? என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? அல்லாஹ்விடத்துல உண்மையை அதாவது மறைச்சி அவங்க போய் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நான் உனது மார்க்கத்துக்காக தான் இதை செஞ்சாங்க. 3 பேருமே போய் சொல்றீங்க. 3 பேருமே எதுக்காக செஞ்சீங்க? புகழுக்காக தான் செஞ்சீங்க. உங்க நியத்துல நீங்க குறை விட்டுட்டீங்க, அதனால உங்களுக்கு இங்க நன்மை எதுவும் கிடைக்காது. நீங்க செஞ்ச நன்மைக்கான பிரதிபலன் உலகத்திலேயே கிடைத்து விட்டது, இங்க எதுவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் அவர்கள் 3 பேருக்கும் நரகத்தை தீர்ப்பளிக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களை யோசிச்சு பாருங்க. தாவாவுக்கு இந்த 3மே ரொம்ப முக்கியம். அப்படிதான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு பொருளாதாரம் வேணுமா இல்லையாங்க? பொருளாதாரம் செலவு பண்ற ஒருத்தர் வேணும் தானே, கொடை வள்ளல் ஒருத்தர் வேணும் தானே. அப்புறம் அதே மாதிரி இஸ்லாம் வளர்றதுக்கு யார் வேணும்? ஆலிம், எடுத்து சொல்ற, தெளிவா எடுத்து சொல்ற ஒரு ஆலிம் வேணும் தானே. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கம் எதிர்க்கப்படும் போது அதை எதிர்த்து சண்டை போடுற முஜாஹித் போராளி வேணும் தானே.
அப்ப இது மூணுமே இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு பெரிய அஸ்திவாரமா இருக்கு. ஆனா இவங்க நீயத்துல குறை விட்டதுனால அல்லாஹ்விடத்துல என்ன செய்யறாங்க, அங்கே மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லாமல் போய் விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நீயத்துல குறை விட்டா கண்டிப்பா அது எங்க வந்துடும், வறுமையில கொஸ்டின் வந்துடும். பெரிய இந்த விஷயத்துக்கே அல்லாஹ் கொஸ்டினை கேட்குறான்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு அல்லாஹ் கேட்க மாட்டான்னு கிடையாது, எல்லாத்துக்கும் அப்படிதான். அதனால தான் நம்ம கஃபாரத்து ரியா அதிகமாக ஒதுக்கணும். அதாவது எப்படி நம்ம கஃபாரத்து மஜ்லிஸ் ஓதுறோம், கஃபாரத்துல் மஜ்லிஸ்னா என்னங்க, கஃபாரத்துல் மஜ்லிஸ்னா என்ன, சபை கலையும் போது ஓதுறோம்ல, அந்த சபையில் நடந்த தவறுகளுக்கு அல்லாஹ்ட்ட கஃபாரா ஓதிக்கிறது. அதே மாதிரி கஃபாரத்து ரியான்னு ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேரை, அந்த துவாவுக்கு பேர் அதுதான். என்ன தெரியுமா, எல்லாரும் தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டிய துவா இது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக வ அன அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு. அல்லாஹ்வே, நான் உனக்கு தெரிந்து இணை வைப்பதை விட்டும் தெரியாமல் இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை மன்னித்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்துல இந்த துவாவை என்ன செய்யணும், அதிகமாக ஓதிக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான நியத்துல குறைவிட்டா கூட அல்லாஹ்வால் நாம் என்ன செய்யப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம், மன்னிக்கப்படுவோம். அடுத்த கேள்வி, இறுதி கடைசியா கேள்வி, 25வது கேள்வி என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாள்ல 4 பேருக்கு கேள்வியை அல்லாஹ் கேட்பான். அந்த 4 பேர் யாருன்னு சொன்னா, ஒருத்தர் காது கேட்காதவர், ஒருத்தர் யாரு, காது கேட்காதவர். இன்னொருத்தர் பைத்தியக்காரர், மனநிலை பாதிக்கப்பட்டவர். 3வது நபர் தள்ளாத வயதுக்கு போனவர், ரொம்ப அதிக முதிர்ச்சி, தள்ளாத வயது அதுக்கு போனவர். 4வது நபர் தூதர் வராத இடைப்பட்ட காலத்துல இறந்து போனவர். உங்களுக்கு புரியுதா, தூதர் வராத இடைப்பட்ட காலத்துல இறந்து போனவர். ஒரு தூதர் வந்தோடனே உடனே அல்லாஹ் இன்னொரு தூதர் அனுப்பல, அவருடைய அறிவுரைகள்லாம் மங்கி பழைய மார்க்கத்துக்கே மக்கள் திரும்பும் போதுதான் இன்னொரு தூதரை அல்லாஹ் அனுப்பினான். புரியுங்களா, அது வரைக்கும் அந்த தூதரை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்குமா இல்லையா? இந்த காலத்துல இறந்த மனிதர்கள் இந்த 4 பேருக்கும் அல்லாஹ் கேள்வி வச்சிருக்கான். இந்த 4 பேரும் மறுமையில வந்து தங்களுடைய உரிய காரணத்தை சொல்லி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பாங்க, நரகத்துல இருந்து பாதுகாப்பு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உலகத்துல நான் வாழும்போது பைத்தியக்காரா இருந்தேன், எதையும் வந்து என்னால புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது, மக்கள் எல்லாம் என்னை வந்து கிண்டல் பண்ற அளவுக்கு நான் நிலைமையில இருந்தேன், நான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணல, உன்னை ஏத்துக்கல, என் தீர்ப்பு என்ன அப்படின்னு அவர் கேட்பார். தூதர் வராத இடைப்பட்ட காலத்துல இறந்தவர் அவர் சொல்லுவார், அல்லாஹ் என்கிட்ட எந்த தூதருமே வந்து சொல்லலை, சொல்லியிருந்தா நான் உன்னை ஏத்திருப்பேன், உன்னை இஸ்லாத்தை நான் ஏத்திருப்பேன், உன்னை நான் வந்து நம்பி இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லி என் தீர்ப்பு என்னன்னு கேட்கிறார். அடுத்து யாரு, வயதானவர், கொள்ளாத வயதுக்கு போனவர், அவர் என்ன சொல்லுவார், எதையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில நான் இல்லை அப்படி அவர் சொல்லுவார். ஊமை, எனக்கு எந்த சத்தியமும் கேட்கவே இல்லை, கேட்டாதானே நான் மாறுறதுக்கு அப்படின்னு அவர் சொல்லி கேட்கிறார். அப்ப அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்பான், அப்போ உங்க எல்லாருக்கும் உலகத்துல வாய்ப்பு கிடைத்திருந்தால் என்னை பின்பற்றி இருப்பீர்கள், இஸ்லாத்தை எதிர்ப்பீங்க, அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமாமே அல்லாஹ் அப்படின்னு சொன்ன பிறகு, அப்ப நீங்க எல்லோரும் எனக்கு இங்க கட்டுப்படுறீங்களா? கண்டிப்பா கட்டுப்படும். எல்லோரும் எனக்கு கட்டுப்படுறீங்களான்னு அல்லாஹ் ஒப்பந்தம் கேட்பான். கண்டிப்பா கட்டுப்படுறீங்க, என்ன தீர்ப்பா இருந்தாலும் நாங்கள் கட்டுப்படும். உடனே அல்லாஹ் என்ன சொன்னா, நரகத்துல எல்லாரும் குதிங்கன்னு சொல்றோம், இந்த நெருப்புல எல்லாருமே குதிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா அந்த மக்கள் குதிக்காம நின்றுவாங்க. ஏன் நின்றுவாங்கன்னா, யாரெல்லாம் இதிலிருந்து தான் பாதுகாப்பு தேடி காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீ அதுலயே குதிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த மக்கள் கட்டுப்படாம நின்று விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டு இறுதியா சொல்றாங்க, உண்மையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் நெருப்பிலே குதித்திருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி நெருப்பு குளுமையா இருந்துச்சோ அந்த மாதிரி குளுமையா மாறி இருக்கும். ஆனால் அவர்கள் அங்கே கட்டுப்படாமல் நின்று விடுவார்கள். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, நீங்கள் உண்மையிலே நரகத்துக்கு போங்கன்னு தீர்ப்பளிச்சிடும். அப்போ பைத்தியம் என்பது எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றது, காது கேட்கலன்னு சொல்றது, தூதர் வராத இடைப்பட்ட காலத்தில் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறும் நொண்டி சாக்கு. இதெல்லாம் இல்லாம இருந்திருந்தா கூட நீங்க என்னை பின்பற்றி இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் அவங்களுடைய தீர்ப்பை மாற்றி எழுதி எல்லாரும் என்ன செய்யறான், நரகத்துக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான உதாரணத்தை கொண்டு விளக்குகிறார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, காது கேட்காத குறையுள்ள
ஏன்னா அத்தனை காரணங்களும் உடைய மனுஷனுக்கே இந்த மாதிரி விசாரணை எல்லாம் வச்சிருக்கான்னா, எல்லா வகையிலும் ஆரோக்கியமா இருக்கிற, எல்லா வகையிலும் சான்றுகளை நிரூபிக்கப்பட்ட நமக்கு கேள்விகள் இல்லாம போயிடுமா? மறுமையில் விசாரணை இல்லாம போயிடுமா? அப்படிங்கிறத சிந்திச்சு யோசிச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு கேள்விகளை நம்மிடத்துல கேட்க இருக்கிறானே, இத்தனை ஒரு கேள்விக்கே நம்மளால பதில் சொல்ல முடியாது. இப்ப இந்த 25 கொஸ்டின் என்ன ஆயிடுச்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதெல்லாத எத்தனை கொஸ்டின் இறைவன்கிட்ட இருக்கோ அது அங்கே போய் நிற்கும்போது தான் தெரியும். அப்போ தெரிஞ்ச கொஸ்டினுக்காவது நாம பதில்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு கேள்விகளை நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் கேட்க இருக்கிறான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் சிறந்த முறையில், சரியான முறையில் பதில் சொல்லுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை, தௌஃபீக்கை உங்களுக்கும் பேசி எனக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சபையை கண்ணியப்படுத்துவதற்காக, இந்த அவையின் மூலம் பயன்பெற வேண்டும் என்ற தூய நோக்கத்தோடு நீங்கள் வந்து அமர்ந்து இந்த அவையை சிறப்பித்திருக்கிறீர்கள். வந்த உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலக வாழ்க்கையில் அருள் புரிவானாக. உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. உங்களுக்கு சோதனைகள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படியே சோதனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து சீக்கிரமே வெளியேறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் உருவாக்குவானாக. உங்களுடைய குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான கூலியாக சுவனத்தை வழங்குவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.